நீ சொல்றது சரிதான். ஆனா உனக்கு இப்ப என்ன அப்படி கவலையும் கஷ்டமும் வந்துருச்சு? அது இப்ப வரலங்க சித்தப்பா. கவலையும் கஷ்டமும் என் கூடவே இருக்கு. நான் பிறந்தப்பவே அதுவும் என் கூடவே பிறந்துருச்சு. பிரம்மா சில பேரோட வாழ்க்கைய இடது கையால எழுதுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா என் வாழ்க்கைய அந்த சாமி காலால எழுதிருச்சு போல. அதனாலதான் ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு என்ன என் வாழ்க்கைய எட்டி எட்டி உதைச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வெறுப்பா பேசுறதா நினைக்காதீங்க. நான் வேதனையில பேசிட்டு இருக்கேன். மா, உனக்கு அப்படி என்னமா வேதனை? அத நீ என்கிட்ட சொல்லக்கூடாதாமா? சித்தப்பா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த ஆள் இருக்கிறான்ல, உன் அப்பன், அந்த ஆள் பேச்ச கேட்டுக்கிட்டு எப்படா அந்த அண்ணத்தோட கழுத்துல தாலியை கட்டின? எப்படா கட்டின? கடுமையா தவ இருந்தாதான் தேவதை நம்ம கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தவ இருக்காமலே, நான் கேட்காமலே அன்னம்ங்கிற தேவதை எனக்கு வரமா கிடைச்சிருக்கு. என்னமா அண்ணா, கார்த்தி சரவணன் கிட்ட உன்னை பத்தி எவ்வளவு நல்ல விதமா சொல்லியிருக்கான். உன் மேல கார்த்தி வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் எடுத்து சொல்லி சரவணன் முகத்துல கரிய பூசி விட்டுருக்கான். அத நினைச்சு நீ சந்தோஷம் தானே பண்ணணும். கரெக்ட் தாங்க சித்தப்பா. ஆனா சந்தோஷப்பட வேண்டிய நான் தான் இப்ப சந்தேகப்பட்டுட்டு இருக்கேன். மா, என்ன சந்தேகமா அது? சித்தப்பா, உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன். பெரியத்தான் கிட்ட சின்னத்தான் என்ன பத்தி அப்படி ஒரு வார்த்தை சொன்னதும் உண்மையிலேயே என் மனசுல ஒரு ரெக்க முளைச்சு ஒரு தேவதையாவே நான் மாறிட்டதான் நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா என்னோட அந்த சந்தோஷத்துக்கு ஆயுசு ரொம்ப கம்மிங் சித்தப்பா. வந்த வேகத்திலேயே சந்தோஷம் காணாம போயிடுச்சு. ஏமா நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏன்னு கேட்டா எனக்கு என்னன்னு தெளிவா பதில் சொல்ல தெரியல. என் மனசு பூரா ஒரே குழப்பமா இருக்கு. என்னமா அப்படி குழப்பம் உனக்கு? சின்ன தன்னோட மனசுல இருக்கிற ரம்யா தான் அவரோட வாழ்க்கையிலயும் ஒன்னா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணி நான் சின்ன தன்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சா அவரு இப்போதான் ஒரேடியா என்கிட்ட நெருங்கி நெருங்கி வராரு. சின்னத்தா திடீர்னு இப்படி மனசு மாறுறதுக்கு என்ன காரணம் சித்தப்பா? உண்மையிலேயே சின்னத்தா என்ன மனசார ஏத்துக்கிட்டாரா இல்ல எனக்காக நடிக்கிறாரா? சின்னத்தானுக்கு என் மேல ஏற்பட்டிருக்கிறது காதலா இல்ல கருணையா? சின்னத்தா இப்ப என் மேல காட்டுறது பாசமா இல்ல பரிதாபமா? சின்னத்தா என்கிட்ட நெருங்கி வர்றது நிஜமா இல்ல நடிப்பா? மா, உன் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீ பேசி முடிச்சிட்டியாமா? உன் குழப்பத்தை எல்லாத்தையும் வெளியில கொட்டிட்டலாமா? ஏமா, இப்ப அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? நான் சொல்றத நீ கேப்ப இல்லம்மா? அதுவும் நான் சொன்னா நீ நம்புவல்ல? இல்லங்க சித்தப்பா, நான் இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றத மட்டும் இல்ல, நான் யார் சொல்றதையும் நம்ப தயாரா இல்ல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு மனசு குழம்பி போயிருக்கேன். நீங்க எல்லாம் நானும் சின்னத்தானும் எப்படியாவது ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க. அதனால உங்க மனசுக்கு சரின்னு பட்டதை தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏன் இடத்துல இருந்து பார்க்க கூடாது, சின்னத்தனோட இடத்துல இருந்துதான் பார்க்கணும் சித்தப்பா. ஒருத்தர் வாழ்க்கையில எது வேணாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனா வாழ்க்கையவே விட்டு கொடுக்க கூடாதுன்னு சித்தப்பா. ஒரு பொண்ணு கழுத்துல ஏற தாலி அந்த பொண்ணுக்கும் சரி அத கட்டினவருக்கும் சரி சந்தோஷம் கொடுக்கறதா இருக்கணுமே தவிர ஒருத்தர் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இன்னொருத்தரோட கண்ணீரை துடைக்கிறதா இருக்க கூடாது. என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக சின்னத்தா காலத்துக்கும் என்ன ஒரு வாரமா தூக்கிட்டு சுமக்கணும்னு அவருக்கு ஒன்னும் தலையெழுத்து கிடையாது. அண்ணும் பாவம் தாய் இல்லாத பொண்ணாச்சே, அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு வாழாம ஒதுக்கி வச்சா அது ரொம்ப பெரிய பாவமாச்சேன்னு இறக்கப்பட்டு
எனக்கு ஒரு வாழ்க்கைய கொடுக்க வேணாங்க சித்தப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைங்க சித்தப்பா. அண்ணா அது என்னன்னா சின்னத்தா என் கூட இறக்கப்பட்டு வாழ முடிவெடுத்திருக்காரா இல்ல விருப்பப்பட்டு வாழ முடிவெடுத்திருக்காரான்னு தெரியாம நான் உள்ளுக்குள்ள தவிச்சிட்டு இருக்கேன் சித்தப்பா. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அண்ணா